ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சரிசி தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. அது கூடவே சேர்ந்து புதினா துவையலும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி எடுத்துங்க. அதை நல்லா 3 தடவை அலசி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அலசி இப்போ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தோல் நீக்கின பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கலாம். அதையும் கழுவிட்டு அதிலே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் போடுறேன். நீங்கள் சட்டியில் போடுறா இருந்தாலும் போடலாம். குக்கரில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. பாதி மூடி தேங்காவை எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது மாதிரி திக்காக 2 பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அரிசி வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக எடுக்கக்கூடாது. இது மாதிரி திக்காக ஒரு 2 பால் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த 3ஆவதாக இன்னொரு தடவை தேங்காய் பாலை அலசி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த திக்னஸ் போதும் அப்படின்னா விட்டுறலாம். நமக்கு சூப்பரான தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மாடி தோட்டத்துலேருந்து புதினா ஃப்ரெஷ்ஷாக பறித்து துவையல் பண்ணிக்கலாம். நம்ம புதினா பறிச்சாச்சு. வாங்க துவையல் பண்ணலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பரான டேஸ்டான புதினா துவையலும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால புதினா துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ அந்த பால் கஞ்சி கூட புதினா துவையலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.